கூலியா 1000 கோடியா வர வச்சிருக்கோம். ஓகே, படம் சூப்பரா இருக்கு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஹாலிவுட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப மாசா இருக்கு. இப்போ ஹாலிவுட் வந்து இனிமேல்ட்டு எப்படி நம்ம ஹாலிவுட்டை பார்த்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்பட்டோமோ நம்ம இனிமேல்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. இப்போ அரங்க மதுரட்டு மீன் சொல்லிட்டு தான் அனிருத் பண்ணாரு, ஆனா உலகத்தையே அலற விட்டுக்கிறாரு. அதான் நம்மளோட சூப்பர் ஸ்டாருடைய இது கண்டென்ட். அந்த மாதிரி தலைவர் என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க, சும்மா இப்படி திரும்புற அந்த சீனே வந்து ரொம்ப மாசாக்குது. அது அம்மா நம்ம கன்னடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா அவரு ஒரு மாசான லுக்கு, அந்த கண்ணு சிமிட்டுறது அது இதெல்லாம் பண்ணி இன்னும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நம்ம கன்னடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா. நல்லா சேர்ந்து பார்க்கும்போது எங்கேயோ வேற ஏதோ உலகத்துக்கு போன மாதிரி ரொம்ப மாசாகுது. அதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தை எதுனா புதுசா கண்டுபிடிக்கணும். புதுசா கண்டுபிடிச்சா சொல்லணும். மாசாகுது, வேற லெவலுக்குது, இதுக்குது அதுக்குது எல்லாமே சொல்லியாச்சு. இதெல்லாமே அவருக்கு ரொம்ப கம்மி. இதை தாண்டி ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா அது தலைவருக்கு பொருந்தும். அருணாச்சல ஈஸ்வரராவும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா எந்த வல்கரும் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க மாட்டாரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கண்ணே எனது பேரை ஒரு தடவை சொன்னா நிமிர்ந்து எழுந்திடும் புல்லும், கெட்டப்பு மாறலாம் செட்டப்பு மாறலாம் கெட்டப்பு மாறாதப்பா அப்படின்னு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து அவரை வந்து விரும்புறவங்க ரசிகர்கள் இருக்காங்க. மேலை நாடுல தான் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு வழியில போய் நம்ம குழந்தைங்க பார்க்கலாம். என்ன அந்த ரத்தமும் சதையும் காட்டியிருப்பாரு லோகேஷ், அதுலதான் ஏதாவது குறை வச்சிருப்பாரு. பரவாயில்ல, அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம